வணக்கம் இசை விரும்பிகளே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா TDA7265 ஐசியை பயன்படுத்தி ஒரு டிஜிட்டல் 3-வே டோன் கண்ட்ரோல் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய ஸ்டீரியோ ரிமோட் கிட்டை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர். ஃபுல்லாகவே டிஜிட்டல் கண்ட்ரோல் பேஸ்டில் இந்த ஆம்பிளிஃபையரை அசம்பிள் பண்ணியிருக்கோம். இதில் அனலாக் வால்யூம் கண்ட்ரோல் எதுவுமே இருக்காது. ஸோ எல்லாமே இந்த ரிமோட் கண்ட்ரோலை யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இந்த ஆம்பிளிஃபையரை அசம்பிள் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையர் எங்கே யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல குவாலிட்டியாக பாட்டு கேட்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டீரியோ சிஸ்டம் தான் அதுக்கு பெஸ்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் பென்ட்ரைவ் வழியாவோ அல்லது மைக்ரோ SD கார்டு வழியாவோ அல்லது ப்ளூடூத் வழியாவோ குவாலிட்டியான பாட்டை கேட்கணும், அல்லது உங்களுடைய டிவியில் கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்டீரியோ சிஸ்டம் மூலிமா உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணணும், அல்லது DTH கேபிள் டிவி அதனுடைய ஆடியோ அவுட்புட்டை எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்து நீங்கள் லிசன் பண்ணணும். இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு ஆடியோ சிஸ்டம் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரியான ஆம்பிளிஃபையரை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பாட்டு கேட்கறதுக்கு இன்றைக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆடியோ டைப் ஆஃப் சிஸ்டம் அப்படின்னா அது ஸ்டீரியோ தான். ஏன்னா 2.1 சிஸ்டம் எடுத்தாலும் சரி, 5.1 சிஸ்டம் எடுத்தாலும் சரி, உங்களால் ரொம்ப நேரம் அதில் பாட்டு கேட்க முடியாது. ஸ்டீரியோ தான் பெஸ்ட்டு. அந்த மாதிரி இருக்கிறதுல ஸோ ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பேஸ்டு, ஏன்னா அனலாக் வால்யூம் கண்ட்ரோல் டைப்பில் நம்ம யூஸ் பண்ணும்போது அதனுடைய சாங்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப தூரத்துலேருந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ப்ளஸ்ஸு வால்யூம் லெவலை கூட்டணும், குறைக்கணும், பேஸ் ட்ரபிளெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்டக்க எந்திரிச்சு போய் நம்ம மேனுவலாக அதில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ரிமோட் கிட் பேஸ்டு ஆம்பிளிஃபையரில் ஃபுல்லாகவே டிஜிட்டல் கண்ட்ரோல். இதில் நான் முன்னாடியே சொன்னது போல் 3-வே டோன் கண்ட்ரோல், பேஸு, ட்ரெபிள், மிட்டு, ஸோ மூணையுமே நீங்கள் இந்த ரிமோட் கண்ட்ரோல்லே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். கூடவே இதனுடைய இன்புட் சோர்ஸு செலக்ட் பண்ணுறது, மோடு சேஞ்ச் பண்ணுறது, இந்த USB பிளேயரில் இருக்கக்கூடிய சாங்கை நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் மாற்றுறது, வால்யூம் கூட்டி குறைக்கிறது, அதற்கடுத்து FM சேனலுக்கான டியூன் பண்ணுறது, இது எல்லாமே இந்த ஒரே ரிமோட் கண்ட்ரோலரை அந்த ஸ்டீரியோ ரிமோட் கிட்டில் மெர்ஜ் பண்ணி பண்ணிக்க முடியும். ஏன்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த USB பிளேயர் தான் இந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதை நம்மளுடைய இந்த டிஜிட்டல் ஸ்டீரியோ ரிமோட் கிட்டில் மெர்ஜ் பண்ணியிருக்கோம். ரெகுலராக இந்த USB பிளேயருக்கு வரக்கூடிய ரிமோட்னுடைய டிஸ்டன்ஸ் கவரேஜ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 10 ஃபீட்டுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் தூரமாக உட்காந்து நம்ம இதை எந்த ஒரு கண்ட்ரோலும் அந்த ரிமோட்டில் பண்ண முடியாது. கொஞ்சம் கிட்ட எந்திரிச்சு போய் பண்ணுற மாதிரி இருக்கும், அல்லது பக்கத்தில் உட்காந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ரிமோட் கிட்டை யூஸ் பண்ணும்போது 30 ஃபீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸில் இருந்தும் இந்த ஆம்பிளிஃபையரை நீங்கள் டோட்டலாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியான ரிமோட் கிட்டு வித் ரிமோட்டோட தான் இந்த ஆம்பிளிஃபையரை அசம்பிள் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம பயன்படுத்தியிருக்கக்கூடியது ஒரிஜினல் TDA7265 ஐசி. அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 25+25 வாட் ஸ்டீரியோ பவர் அவுட்புட்டாக எடுக்க முடியும். இந்த ஆம்பிளிஃபையருக்கு நீங்கள் ஒரு 6 இன்ச் ஸ்பீக்கர் ஆர் ஊஃபர் வித் டியூட்டர் அந்த சைஸ்லேருந்து அதிகபட்சம் 8 இன்ச் ஸ்பீக்கர் ஆர் ஊஃபர் வித் டியூட்டரோட நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒரு 2-வே குவாலிட்டியான ஆடியோ சிஸ்டம் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பாட்டு கேட்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இதில் வந்து டெமோக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரெகுலர் டெமோ டெஸ்டிங் டவர் ஸ்பீக்கர்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டவர்லேயும் ஒரு 8 இன்ச் ஊஃபர் 50 வாட் RMS கொண்டது, அதே போல் ஒரு ஜிப் கம்பெனியினுடைய டோம் ட்விட்டர். ஸோ ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு டவர்லையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 8 ohms இம்பிடன்ஸ் கொண்டது. இதை வச்சு தான் நான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஆடியோ சாம்பிள் டெஸ்ட் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன், பாருங்கள். ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய ரிமோட்டை விட இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் ரொம்பவே அருமையாக இருக்குது, ரொம்பவே நீட்டாகவும் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய பட்டன்ஸ் வந்து பாருங்கள், பவர் ஆன் ஆஃப்க்கு தனி பட்டன் இருக்குது, அதுக்கடுத்து மியூட் பட்டனு, இது நார்மலாக மியூட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஆன் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு. அதற்கடுத்து இன்புட் சோர்ஸு, ஆக்ஸு, USB மோட சோர்ஸ். ஏன்னா இந்த ரிமோட் கிட்டில் உங்களுக்கு ஆக்ஸ் இன்புட் செப்பரேட்டாக இருக்குது. தேவைப்பட்டால் அந்த ஆக்ஸை மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரியும் இந்த ரிமோட் கிட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஈக்குவலைசர் ஆப்ஷன் இருக்குது, அதுவும் வேலை செய்யும். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஈக்குவலைசர் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள், பாப்பு, ஜாஸு, ராக்னு உங்களுக்கு மாதிரி தான். ஸோ அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோடை சேஞ்ச் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த மோடு உங்களுக்கு போகும். ஸோ அதே போல் USB ரிமோட் கிட்டினுடைய வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த டியூன் ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்க பட்டனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும், பாருங்கள்.
ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையரில் உங்களுக்கு சுத்தமாக ஹம்மிங் இஷ்யூஸே கிடையாது. ஸோ அவ்வளோ ஒரு டிஸ்டார்ஷன் ரொம்ப கம்மியான குவாலிட்டியான ஒரு ஆடியோவை இந்த ஆம்ப்ளிஃபையரில் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து சாங் நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் மாற்றுறதுக்கான பட்டன் இது. அதே போல் பேஸு, ட்ரெபிள், மிட் இதற்கான பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த ஆம்ப்ளிஃபையனுடைய ஃப்ரண்ட் பேனலில் இருக்க வியூ பார்த்துருவோம். அடுத்து சின்ன ஒரு சாம்பிளையும் காட்டிடுறேன். அதுக்கப்புறம் ஆம்ப்ளிஃபையனுடைய இன்சைடு மற்றும் ஃப்ரண்ட் பேனல் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஏன்னா கண்டினியூவாக ப்ளே பண்ணோன்னா காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். அதனால் பாஸ் பண்ணி ப்ளே பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதனுடைய டீட்டெயில்டான ஆடியோ டெமோ வீடியோ லிங்க்கை நான் செப்பரேட்டாக நம்மளுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிவிட்டு அதனுடைய வீடியோ லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கூடவே நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ்லேயும் அந்த டீட்டெயில்டான நல்ல குவாலிட்டியான தமிழ் சாங்ஸை ப்ளே பண்ணி இந்த ஆம்ப்ளிஃபையனுடைய ஆடியோ டெஸ்ட்டை ப்ளே பண்ண வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் மீண்டும் ஒரு தடவை பாருங்கள். ஸோ இப்போ இந்த பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா அடுத்தடுத்த சாங் உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். பாஸ் கொடுத்தோன்னா பாஸ் ஆகிடும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஆகுது. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்னது போல் பேஸு, ட்ரெபிள், மிட்டு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய டிஸ்பிளே செக்ஷனில் 2 எல்இடி இருக்குது. ஒன்று வந்து பவர் எல்இடி. ஸோ இந்த பவர் எல்இடி நார்மலாக உங்களுக்கு க்ரீனில் இருந்ததுன்னா ஆம்ப்ளிஃபையர் ஆனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு ஆப்ரேஷன் ஃபங்க்ஷன் நம்ம பண்ணும்போதும் அந்த எல்இடி வந்து உங்களுக்கு க்ரீனில் இருக்கிறது ரெட்டு மாறிட்டு வரும் பாருங்கள். ஸோ மாறுதுங்களா? ஸோ இதை வச்சு நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் அங்கே ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அதே போல் இன்புட் சேஞ்ச் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இன்புட்டை சேஞ்ச் பண்ணோன்னா யூஎஸ்பி பிளேயர் ஆஃப் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக ஆக்ஸ் இன்புட், இந்த ரிமோட் கிட்டில் இருக்கக்கூடிய ஆக்ஸ் இன்புட் உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். அதற்கான எல்இடி இண்டிகேஷன் தான் இந்த ரெட்டு எல்இடி இண்டிகேஷனு. ஸோ இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். திருப்பி நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா யூஎஸ்பி ஆன் ஆகிடும். ஸோ இப்போ மோடை நான் சேஞ்ச் பண்ணுறேன். மோடு பட்டனை சேஞ்ச் பண்ணும்போது எஃப்எம் மோட் அப்படிங்கிறது வருது. ஸோ 100.5 வச்சுருக்கேன். நான் இப்போ வீடியோ எடுக்கிற டைம் 11 மணி அப்படிங்கிறதுனால கொடைக்கானல் எஃப்எம் எடுக்கலை. ப்ளஸ் ரூமுக்குள்ளே வச்சு செக் பண்ணுறதுனாலையும் வேறு எந்த ஒரு எஃப்எம் சேனலும் இங்கே கிளியராக எடுக்கலை. ஸோ அதுதான் எஃப்எம் சேனல் கிளியராக வராததுக்கு காரணம். ஸோ அடுத்து மோடை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த ஆக்ஸ் மோட், அதாவது யூஎஸ்பி பிளேயரில் இருக்கிற ஆக்ஸ் இன்புட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஆக்ஸ் இன்புட்டை சூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது பேக் சைடு இருக்கக்கூடிய ஆர்சிஐ சாக்கெட் அதை காட்டிடுறேன். இந்த ஆம்ப்ளிஃபையருடைய பேக் சைடு வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஆர்சிஐ சாக்கெட்டு. இந்த ஆர்சிஐ சாக்கெட் வழியாக ஆக்ஸ் இன்புட் கொடுக்கணும்னா அந்த மோட் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்பீக்கருக்கான அவுட்புட் டெர்மினல் இருக்குது. இங்கே ஏசி சப்ளை இன்புட்டுக்கான கேபிள் ஒயர் இது. அப்புறம் எஃப்எம்க்கான ஆண்டனா ஒயர் இந்த ப்ளூ ஒயரு. ஸோ இதுதான் ஆம்ப்ளிஃபையருடைய பேக் சைடு. ஸோ இதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இதில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய ரிமோட் கிட்டு. ஸோ இதுதான் அந்த ரிமோட் கிட்டு. இதனுடைய டிஸ்பிளே. இதில் இருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ராரெட் சென்சாரினுடைய அவுட்புட்டை எடுத்துக்கொண்டு போய் நம்ம யூஎஸ்பி பிளேயரில் ஒரு கண்ட்ரோல் ஒயரை அடித்து சால்டர் பண்ணி மெர்ஜ் பண்ணிட்டோன்னா இந்த ரிமோட்லேயே இந்த சென்சாரை யூஸ் பண்ணி நம்மளுடைய யூஎஸ்பி பிளேயரை டோட்டலாகவே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த ஆர்டெக் அப்படிங்கிற கம்பெனியில் இந்த ஸ்டீரியோ ரிமோட் கிட்டை தயாரித்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட் கிட் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டது தான். இதே ஆர்டெக் கம்பெனியில் இப்போது 2.1 ரிமோட் கிட்டும் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அந்த 2 ரிமோட் கிட்டு பற்றியும் செப்பரேட்டான வீடியோ நம்ம சேனலில் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க பாருங்கள். இந்த ஸ்டீரியோ 2.1 ரிமோட் கிட்டு, அப்புறம் இந்த ஆம்ப்ளிஃபையர், இது எல்லாமே நம்மக்கிட்ட இப்போது சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் ப்ராடக்ட் கேட்டலாக் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி பேமெண்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் நம்ம பண்ணுறதில்ல. ஒன்லி ப்ரீபெய்டு பேமெண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் பண்ணுறோம். அதற்கு தகுந்த மாதிரி பேமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
இந்த ரிமோட் கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ரிமோட் கிட்டு, ஸோ இந்த ஸ்டீரியோ ரிமோட் கிட்டில் 3-வே டோன் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பேஸு, ட்ரெபிள், மிட்டு இது மூன்றுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 15 லெவல்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவை அதை இன்க்ரீஸ், அதாவது இங்கே எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் கிட்டில் பேஸை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம என்ன ஃபங்க்ஷன் பண்ணுறோங்க அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு இந்த க்ரீன் எல்இடி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு ரெட்டாக மாறும். ஸோ ஃபுல் சேச்சுரேஷன் லெவல், அந்த பீக் லெவல் போயிடுச்சுன்னா கண்டினியூவாக அந்த எல்இடி ரெட்லேயே இருக்கும். அதை வச்சு பேஸை நம்ம ஃபுல்லாக வச்சிட்டோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதே போல் குறைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஃபுல்லாக குறைஞ்சிட்டாலும் கண்டினியூவாக இது வந்து ரெட்டில் இருக்கும். அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். பேஸ் ட்ரெபிளை நம்ம செப்பரேட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஒவ்வொன்றுலையுமே பேஸு, ட்ரெபிள், மிட்டு மூன்றுலையுமே வந்து பார்த்திங்கன்னா 0 to 15 லெவல் இருக்குது. அதே போல் அடுத்து வால்யூம். ஸோ இந்த ரிமோட் கிட்டினுடைய வால்யூம், இந்த ஸ்டீரியோ ரிமோட் கிட்டினுடைய வால்யூம் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து 56 லெவலில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த 56 லெவலுக்குள்ளே நமக்கு தேவையான அளவை நம்ம செட் பண்ணிக்க முடியும். அடுத்து இதனுடைய மெயின் அட்வான்டேஜ் சொல்லணும்னா, எனக்கு இதனுடைய ஆடியோ கிளாரிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நல்லா டீட்டெயில்டாக இருக்குது. தேவையான அளவு நம்ம செட் பண்ணிக்க முடியுது. ஸோ செப்பரேட் இண்டிவிஜுவல் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பேஸ், ட்ரெபிள், மிட்டு எல்லாத்தையும் தெளிவாக உங்களுக்கு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு வைட் ரேஞ்சில் பேஸ், ட்ரெபிள், மிட்டு 3-வே டோன் கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படிங்கிறத காட்டுறேன். ஏன்னா அதை கண்ட்ரோல் பண்ணி காட்டி இந்த வீடியோ பண்ணோன்னா காப்பிரைட் இஷ்யூ வரும். அதுதான் காரணம். ஸோ அடுத்து ஆம்ப்ளிஃபயர்னுடைய ஃப்ரண்ட் பேனலில் இந்த 2 இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க நம்ம பார்த்துக்கிறதுக்கு. யூஎஸ்பி பிளேயர்லேயும் என்ன மோடில் இருக்குது, சாங் பிளேயர் தான் என்னங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதை தவிர ஃப்ரண்ட் பேனலில் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆன் ஆஃப்க்கு சுவிட்ச் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஆம்ப்ளிஃபயர்னுடைய இன்சைட் வியூ பார்த்துருவோம். ஆம்ப்ளிஃபயர்னுடைய இன்சைட் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு TDA7265 ஐசி ஆன்போர்ட்லேயே பவர் சப்ளைக்கான டயோடு, ஃபில்டர் செக்ஷன் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு 7265 ஐசி, மெயின் பவர் சப்ளைக்கான டிரான்ஸ்ஃபார்மர் 12012 வோல்ட்டில் 3 ஆம்பியர் கொண்ட டிரான்ஸ்ஃபார்மர். அடுத்து நான் இங்கே சைடில் உங்களுக்கு காட்டின இந்த ஸ்டீரியோ ரிமோட் கிட்டு இங்கே இருக்குது. ஸோ அதற்கான டிஸ்பிளே இந்த பேனலில் இங்கே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த கண்ட்ரோல் ஒயர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கண்ட்ரோல் ஒயர் தான் நமக்கு யூஎஸ்பி பிளேயர்லேருந்து அந்த இன்ஃப்ராரெட் சென்சாரினுடைய கண்ட்ரோல் ஒயராக எடுத்துக்கொண்டு கனெக்ட் பண்ணிட்டோன்னா நம்ம இதே ரிமோட் கிட் மூலயமா டோட்டலாக எல்லா ஃபங்க்ஷனையும் இந்த யூஎஸ்பி பிளேயரில் பண்ணிக்க முடியும். அடுத்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 12 வோல்ட் மற்றும் 5 வோல்ட் ரெகுலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி பிளேயருக்காக பவர் சப்ளை கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரியான ரிமோட் கிட்டை வச்சு நீங்கள் சிங்கிள் பவர் சப்ளை மற்றும் டியூவல் பவர் சப்ளையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபயரை நீங்கள் அசம்பிள் பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான பவர் அவுட்புட் கொடுக்கக்கூடிய, அதாவது ஆடியோ பவர் இல்லை, ஆடியோ டோன் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ரிமோட் கிட்டாக இது இருக்குது. ஏன்னா வால்யூமும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், பேஸ், ட்ரெபிள், மிட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இன்புட் சோர்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்ப்ளிஃபயர் தேவைப்படுறவங்க நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே போல் இந்த ரிமோட் கிட் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இதனுடைய டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வித் கனெக்ஷன் டீட்டெயிலுக்கான வீடியோ கூடிய விரைவில் நம்ம சேனலில் உங்களுக்காக அப்லோட் செய்யப்படும். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து இதேபோல் இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான வித்தியாசமான ஒரு ப்ராடக்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த ரிமோட் கிட் மூலிமா நீங்கள் சாங்கை சூஸ் பண்ணணும்னு நினச்சா கூட அந்த நம்பரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆக்ஸ் மோடில் இருக்குது. ஸோ இப்போ யூஎஸ்பி மோடு, யூஎஸ்பி மோடு மாற்றிட்டு நீங்கள் ஸோ அந்த மாதிரியும் சாங் நம்பரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாங் சேஞ்ச் ஆகிடும்.
நல்ல ஒரு கிளியரான ஆடியோ அவுட்புட் இருக்குது இதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.